அன்பான இனிய உறவுகளுக்கு என் நிலா சோழனை பார்த்து அப்படியே பயங்கரமாக பொறாமையில் பொங்குறாங்க. அது காதலா இல்லை கோவமா என்னன்னு புரியலைங்க. ஏன்னா இந்த மாதிரி பொண்ணுங்கள்லாம் திடீர்னு பார்த்தீங்கன்னா, நான் உன்னை எப்போ நினச்சேன், நான் உன்னை ஏற்றுக்கவும் இல்லை விரும்பவும் இல்லை அப்படின்னு பல்ட்டி அடித்தாலும் அடிப்பாங்க. அதனால சொல்ல முடியலை. ஆனாலும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரியாக பொசசிவ் ஆகுறாங்க. அதை பயன்படுத்திட்டு நம்ம சோழன் ரொம்பவே ஓட்டுறாரு. அதை விட ஒரு அப்படியே லைலா மச்சின்னு தோற்று போச்சுங்க. நம்ம சேரனோட அப்படியே பார்வை ஆக்டிவேஷன் எல்லாமே சேஞ்ச் ஆகுது. அதை கரெக்டாக பல்லவன்னு பார்த்துடுறாங்க. அண்ணே கண்டிப்பாக கார்த்திகாட்ட கூட இந்த மாதிரி உணரலை, இதில் வேற லெவலில் இருக்காரே அப்படிங்கிறாங்க. அண்ணனை பார்க்குறக்கே நல்லா சந்தோஷமாக தானே இருக்குது அப்படிங்கிறாங்க நிலாவும். அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா வானதியையும் நம்ம பாண்டியனையும் சேர்த்து வைக்கிறாரு நம்ம தலைவர் சோழன். அடுத்து இங்கே வீட்டில் எல்லாரும் இருக்கையில் வேக வேகமாக அங்கேருந்து வருது. ஏ பாண்டியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வந்துருச்சியா தஞ்சாவூர் தவளு அப்படிங்கிறாங்க. உள்ளுக்க வந்தோடனே என்ன யார் என்னமோ தவளுன்னு சொன்ன மாதிரி காதில் விழுந்துச்சு. உன்னை பற்றி யாரும் ஒன்றும் சொல்லலை அப்படிங்கிறாங்களா. உடனே சோழன் பார்க்குறாரு, தங்கச்சிம்மா வாம்மா என்னம்மா கையில் வச்சிருக்க அப்படின்னு கேட்க, அண்ணா உங்களுக்காக நான் பால் கொழுக்கட்டை கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. எல்லாரும் பார்க்குறாங்க என்ன நடக்குதுங்க. அது சரி உங்கள் ரெண்டு பேருக்கும் ஆகாதே அடிச்சுக்குவீங்களே, இப்போ என்ன அண்ணாங்கிறீங்க, அவர் என்னண்ணா தங்கச்சி அப்படிங்கிறாரு. அம்மா பசுமலரு வாம்மா வானதி அப்படிங்கிறாங்க. அண்ணா இந்தாங்கண்ணா அப்படின்னு கொடுக்க, பா எப்படித்தான் நடிக்கிறானோ அப்படின்னு நிலா நினைக்கிறாங்க. கொண்டு வந்த பால் கொழுக்கட்டையை அப்படியே அழகாக பார்க்குறாரு. சூப்பராக இருக்குது வானதி, நீயா சமைச்ச? அட போங்கண்ணே, எனக்கெல்லாம் சமைக்க தெரியாது. என்னது சமைக்க தெரியாதா? ஆமாம், அட்லீஸ்ட் காஃபி டீ அதுவும் தெரியாது. அட்லீஸ்ட் சுடுதண்ணி சுடுதண்ணி எப்படி வைக்கிறது? அடி பாவி கொடுமை விளங்கிடும் பாண்டியா. ஏய் உன்னை யார் இங்கே வர சொன்னா போடி அப்படின்னு கேட்க, அண்ணா பாருண்ணா உன் கண்ணு முன்னாடியே உன் தங்கச்சியை திட்டுறான். டேய் என் தங்கச்சி எப்படா திட்ட போச்சு, உன்னை தான் சேர்த்து வச்சு சமாதானப்படுத்திட்டேன் அப்புறம் என்னடா அப்படின்னு கேட்க, உடனே நிலா பார்க்குறாங்க. சரி விடுங்க ரெண்டு பேருக்குள்ள இந்த பஞ்சாயத்து தீர்த்துறது பெரும்பாடாக இருக்கும் போல இருக்கே. நீங்கள் ஒன்றும் சமைக்க வேணாம், சமையலில் எக்ஸ்பர்ட்டு ஒரு ஆள் வரப்போகுது சந்தாயா அப்படிங்க. அப்படியே சேரனுக்கு வெக்கம் வருது, போப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இங்கிட்டு வானதியை நம்ம ஆள் பாண்டியன் தள்ளிக்கிட்டு போயிடுறாரு. நீ வா இங்கெல்லாம் இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அது சரி என் ஆள் கூப்பிடுறாரு, நான் கிளம்புறேன். அம்மா அண்ணன்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா நீ பாட்டுக்கு போற, அண்ணனாவது கிண்ணனாவது எனக்கு ஏன் ஆள் தான் முக்கியம் அப்படின்னு எந்திரிச்சு கிளம்புது. அடிப்பாவி காரி ஆகிற வரைக்கும் அண்ணன் கண்ணே, அதுக்கப்புறம் நீ யாரோவா அண்ணே கோச்சுக்காதனே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புது. நிலா சிரிக்குது. உனக்கு இந்த பல்ப்பு தேவை தான் அப்படிங்கிற மாதிரி. என்னங்க என்ன சிரிக்கிறீங்க அப்படின்னு சோழன் கேட்க, எதுக்குங்க இந்த இது, அவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்குவாங்க கூடிக்குவாங்க, அப்படி அதுதான் உண்மையான பாசம், அதுதான் உண்மையான காதல். அதெல்லாம் உங்களுக்கு எங்கே புரிய போகுது? என்னங்க எனக்கு எங்கே புரிய போதா? எனக்கெல்லாம் உண்மையான காதல் இருக்குது, சொல்கிறவங்களுக்கு தான் இல்லை. யார் இல்லைன்னு சொன்னது? என்ன சொன்னீங்க அப்படின்னு வேகமாக எழுந்து வராரு. சொல்லுங்கள் நிலா சொல்லுங்கள் என்ன சொன்னீங்க? அதெல்லாம் ஒன்றும் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே ரூம்குள்ளே போயிடறாங்க. ஆகா கள்ளி மனசுக்குள்ளே நான் தள்ளி வந்துட்டேனா, ஐயோ ஜாலி அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறாங்க நம்ம சோழன். அடுத்து சேரன் போய்கிட்டே இருக்காருங்க வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே என்ன பண்ணுறாங்க நம்ம தலைவி சந்தாயா மார்க்கெட்டுக்கு போகிறதுக்காக வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. வந்துக்கிட்டு இருக்கையில் சேரனை பார்த்துடுறாங்க. பார்த்த கையோட பையா அப்படின்னு கூப்பிட்றாங்க. ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா எங்கே சந்தாயா நினைப்புலே அப்படியே காதல் டூயட் பாடிக்கிட்டே போயிட்டுருக்காரு. சந்தா வந்து அப்படியே பையா அப்படின்னு கேட்க, அண்ணே உங்களை யாரோ கூப்பிட்றாங்க பாருங்க அப்படின்னு சேரனை பார்த்து சொல்ல, என்னையவா யார் அப்படின்னு திரும்பி பார்க்குறாங்க. சந்தாயா ஓடி வராங்க. சந்தாயாவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெக்கப்பட்டு சிரிக்கிறாரு. ஏங்க ஒரு வார்த்தை கூப்பிட்றக்கூடாதா? ஆட ஏங்க உங்களை நான் எத்தனை வாட்டி கூப்பிட்டேன், ஆனால் நீங்கள் தான் காதில் வாங்காமல் வந்துட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க பாஷையில். அதுக்கப்புறம் சேரன் பார்க்குறாரு, எப்படி காதில் விழுகும், என்ன கண்ணு கருத்து காது எல்லாத்துலேயுமே நீங்கள் நிறைஞ்சிருக்கீங்க, நான் எங்கெங்க போவேன், ஐயோயோ நீங்கள் கூப்பிட்றது மட்டும் இல்லைங்க எந்த சத்தமும் என் காதில் விழுக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிவிட்டு, ஐயோயோ நான் பாட்டுக்கு உளறிட்டனும், நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லியிலே கியா அப்படிங்கிறாங்க அந்த பொண்ணு. ஓ நல்ல வேலை உங்களுக்கு புரியாதனால நான் தப்பிச்சேன், சொன்னாலும் ஒன்றும் பயமில்லை அப்படின்ட்டு. ஒன்றும் இல்லைங்க உங்களை அப்படின்ட்டு. ஆஹா ஒன்று ரெண்டு வார்த்தை புரிஞ்சாலும் புரியும், சேரா மாட்டிக்காத அப்படின்ட்டு. ஒன்றும் இல்லை சொல்லுங்கள் என்ன இந்த பக்கம்? நான் மார்க்கெட்டுக்கு வந்தேன், உங்களுக்கு மீன் பிடிக்குமா அப்படின்னு கேட்க, ரொம்ப பிடிக்குமே, அப்போ வாங்குவோமா அப்படின்னு சொல்லிட்டு மீன் மார்க்கெட்டுக்கு போகிறாங்க. நான் வேலைக்கு போகணுமே அப்படின்னு சேரன் நினைக்கிறாரு. ஆஹா இதுவே நமக்கு வான்னு கூப்பிடுது, நம்ம எப்படி நான் வரேன் சந்தா அப்படின்னு சொல்லிட்டு வராரு. மார்க்கெட்டுக்குள்ளே போகிறாங்க ரெண்டு பேரும். வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்ன வேணும் மீன் தான் வேணும் அப்படிங்கிறாங்க. ஓ ஜோக்கா அப்படின்னு சொல்லிட்டு, உங்கள் பொருத்தம் சூப்பராக இருக்கே அப்படின்னு அங்கே இருக்கிற ஒரு அம்மா சொல்லுது. ரொம்ப நன்றிம்மா அப்படிங்கிறாரு.
என்ன மீன் வேணும் அப்படிங்கிறாங்க. இந்த சந்தா என்ன பண்ணுது, சேரனை பார்த்து உங்களுக்கு என்ன மீன் பிடிக்கும் அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு என்ன மீன் பிடிக்கும் அதை வாங்குங்க அப்படின்னு 2 பேரும் மாறிக்கிட்டு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த அம்மா பார்க்குது, எப்பா 2 பேரும் ஒத்துமையாக இருங்க, வேணாங்களே, அதுக்காண்டி எங்களுக்கு வியாபாரம் நடக்கணும்ல, ஏதோ ஒன்று முடிவுக்கு வாங்க. சரி, பொண்டாட்டி ஆசைப்பட்டதே நடக்கும், அதனால் பொண்ணு ஆசைப்பட்டதே வாங்கிக்கோங்க அப்படிங்கிறாங்களா. உடனே சந்தா இருந்துட்டு, நோ 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 நோ, அதான் நை இவங்க ஆசைப்பட்டதான், இவங்க ஆசைப்பட்ட மீனை கொடுங்க அப்படிங்கிறாங்க. 2 பேருக்கும் மறுபடியுமா அப்படின்னு சொல்லிட்டு, சரி உங்கள் ஆசைப்படிக்கு 1 கிலோ, உங்கள் ஆசைப்படிக்கு 1 கிலோ அப்படின்னு 2 கிலோ கொடுக்குறாங்க. அப்படியே 2 பேரும் வெக்கப்பட்டு சிரிக்கிறாங்க. காசு கொடுக்க போகிறாரு சேரன். அதெல்லாம் வேணாம் அப்படின்னு இங்கே சந்தா கொடுக்க போகுது. நீங்கள் சும்மா இருங்க அப்படின்னு சேரனே கொடுக்குறாரு. ஆஹா, முதல் பொண்டாட்டிக்காக செலவு பண்ணுற ஆள் நம்ம சேரன் ஆயிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் 2 பேரும் வாங்கிட்டு வராங்களா. வர வழியிலே கொத்தமல்லி கருவேப்பிலாம் வாங்கணும் அப்படின்ட்டு மார்க்கெட்டுக்குள்ளே போகிறாங்க. அங்கேயும் பேரம் பேசி வாங்குறாரு. காசை கொடுக்க விட மாட்டேங்கிறாங்க. ஏன் அப்படிங்கிறாங்க. ஏன் பையா? ஐயோ, நீங்கள் பையான்னு சொல்லாதீங்க, பின்ன எப்படி கூப்பிட்றது? ஆசையா சேரன்னே கூப்பிடுங்களேன். சேரன் அப்படிங்கிறாங்க. ஐயோ, சேரன்னு சொல்லையிலே இப்போ தான் புதுசாக கேட்குற மாதிரி இருக்கே, அப்படியே மலரில் அப்படியே காற்று பட்டு என் மேலில் படுற மாதிரி இருக்கே. டே சேரா, எப்படா கவிதையெல்லாம் சொல்கிற அப்படின்னு மனசுக்குள்ளே தனக்கு தானே நினச்சிக்கிறாரு. அதுக்கப்புறம் காசெல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு 2 பேரும் வராங்க. நான் வேலைக்கு போகிறேன், நீங்கள் சமைச்சு எடுத்துகிட்டு வருவீங்க தானே அப்படின்னு சேரன் கேட்க, அப்புறம் உங்களுக்காக தான் வாங்கிட்டு வரேன், சமைச்சிட்டு கொண்டு வரேன் அப்படிங்கிறாங்க. ஓகே, பாய், ஃபோனில் மெசேஜ் பண்ணுங்கள். பண்ணுறேன் அப்படின்னு 2 பேரும் அப்படியே திரும்பி பார்த்துட்டே போயிட்டுருக்காங்க. இவங்க அங்கிட்டு திரும்ப, அவங்க இங்கிட்டு திரும்ப. கரெக்டாக சோழன் வந்து அங்கே சவாரிக்கு வராரு. என்னடா நடக்குதுங்க அப்படின்னு பார்க்குறாங்க. ஆனால் அதுக்குள்ளே அவங்களும் அங்கிட்டும் போயிடுறாங்களா. வேகமாக வண்டி எடுத்துகிட்டு நேராக சேரன்ட்டு போயிடுறாரு. என்ன பையா, பைய லையா அப்படிங்கிறாங்க. லவ்வா அப்படின்ட்டு ரொம்ப ஓட்டுறாரு. டேய் போடா அப்படிங்கிறாங்க. என்ன ஏதோ மார்க்கெட்டுலேருந்து போகிறீங்க, என்ன சைவத்துக்கு மாறிட்டியானே அப்படின்னு கேட்க, இல்லைடா இன்னைக்கு சந்தா வீட்டில் மீன். என்னது மீனா? ஆமாடா. அப்போ ஒரு பிடிக்க போகிறீங்க. என்ன உனக்கு பிடிச்ச மீன் தானே? ஆமாடா. எப்படா? அப்புறம் லவ் பண்ணுற பொண்ணு பிடிச்ச பையனுக்கு என்ன பிடிக்குமோ அதை தான் வாங்கி சமைப்பா. எனக்கு தெரியாதா? எனக்கு காலங்காலத்துக்குலாம் தெரியும், என்னென்ன நீ வேற அப்படிங்கிறாங்க. போடா, எனக்கு வெக்கமாக இருக்குது அப்படின்னு வேலைக்குள்ள கிளம்புறாரு. டேய் நீ சாப்பிட்றதுக்கு வந்துடுடா அப்படிங்கிறாங்களா. சாப்பிடவா? மீன் குழம்பு நல்லா தானே சமைக்கும், அதெல்லாம் சூப்பராக சமைப்பாடா. ஐயோ அண்ணி சமையல இப்போவே பாராட்டுறீங்க, எங்களெல்லாம் மறந்துடாதீங்கண்ணே. அப்படிலாம் நினைக்காதடா அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் இல்லைண்ணே, நான் காரை பூட்டி எடுத்துகிட்டு வந்துடுறேன், லாக் பண்ணிட்டு வரேன். ஏன்டா? நான் போயிட்டு 1 மணி 2 மணிக்கெல்லாம் திரும்பி வரேனா, இல்லை லாங் சவாரி போயிட்டேன்னா சாப்பாடை மிஸ் பண்ணிடுவேன், அதனால் இங்கே இருந்து சாப்பிட்டு போட்டா அப்படிங்கிறாங்களா. இருடா அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க லவ்வை வந்து நமக்கு எடுக்கக்கூடாது, பரிமாறையில் லவ் பண்ணிக்குவாங்க, அதனால் வேணாம் அப்படின்ட்டு, இல்லைண்ணே எனக்கு சவாரி வந்துருச்சு, நான் போகிறேன், பார்சல் பண்ணி வாங்கிட்டு வந்துடுறேனே வீட்டுக்கு. சரிடா அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க போனதுக்கப்புறம் கால் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. 2 கால் எடுக்க முடியாமல் போயிடுது. மறுபடியும் அடிக்கிறாங்க. ஏன் எடுக்கலை அப்படின்னு கேட்க, இல்லை நீ சமைக்கணும்ல, சமைச்சாலும் பேசக்கூடாதா? இல்லை தம்பி வந்திருந்தான். ஓ அப்படியா, நம்மளை பார்த்துட்டானா, அங்கேருந்து இங்கே வந்தான், உன் சாப்பாடு சாப்பிடணும்னு ஆசைப்பட்றான், கொண்டு வருவீங்களா அப்படின்னு கேட்க, என்ன கேள்வி, நான் வீட்டுக்கு எல்லாருக்குமே எடுத்துகிட்டு வரேன், கொண்டு போய் கொடுங்க அப்படிங்கிறாங்க. ஐயோ சந்தோஷம் தாங்கலை சேரனுக்கு. ஓகே ஃப்ரெண்ட், பார்க்கலாம் என்ன நடக்க போகுது. இது நம்மளோட கற்பனை கதை தான். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணான கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.